Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3rd யூனிட்ல இருக்கிற 15th சமுக்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் 14 சமுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல இதுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் வேணும் மேம், ஹோம்ஒர்க் சமுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் போடுறேன். ஓகேவா? வித் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோலவே போடுறேன். ஓகே, இப்போ நம்ம சமுக்குள்ள போகலாமா? From the following transactions of Shyam, a dealer passed journal entries for the month of August 2017. Okay, va? Step 1 என்னது? இந்த books of எழுதணுமா? இந்த books of Shyam journal entries. எழுதியாச்சா கரெக்டா? Next, step 2 என்னது? Format கரெக்டா எழுதுறது. Date, particulars, ledger folio, debit, credit. எழுதியாச்சா? Date என்ன கொடுத்துருக்காங்க? 1 August 2017. Commenced business with. அதாவது ஷியாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன எடுத்துட்டு வரான்? கேஷ், குட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படிதானே? ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குட்ஸ்னா என்ன எழுதுவீங்க நீங்க? ஸ்டாக் அப்படின்னு எழுதுவீங்க இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு யாரு? ஷியாமா, ஷியாமோட கேபிட்டல். ஓகேவா? டு ஷியாம் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, கேஷ் எவ்வளோ? ருபீஸ் 4 lakhs. ஓகே, குட்ஸ் எவ்வளோ? ருபீஸ் 5 lakhs. ஸோ டோட்டலி இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண எவ்வளோ? ருபீஸ் 9 lakhs. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோல்டு குட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ்டு த்ரூ ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ்ல என்னது? பேங்க்குள்ளே வந்துடும் தானே? பேங்க்குள்ள வந்துடும் ஆர்டிஜிஎஸ்னா. சோல்டுனா என்ன பண்ணியிருக்காங்க? சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணும்போது குட்ஸ் என்ன ஆகுது? நம்ம கையை விட்டு வெளியில போயிடுது, பேங்க்குக்கு உள்ள வந்துடும். ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் ருபீஸ் 2,50,000. நரேஷன் மறக்காம எழுதிருங்க. சேம் இதுதான், கொஸ்டின் தான் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்னது? குட் சோல்டு டு Z அண்ட் கிரெடிட் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? குட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க? இசட்டை சேல் பண்ணியிருக்காங்க அப்படிதானே? இஜெட்டை சேல் பண்ணும்போது குட்ஸ் வந்து இஜெட்க்கு உள்ள இஜெட்க்கு என்ன பண்ணும்? உள்ள வரும். சேல்ஸ் வந்து வெளியில போயிடும் அப்படிதானே? அப்போ இசட் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் ருபீஸ் 20,000. ஓகேவா? அதாவது பில் ட்ரான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டேட் எவ்வளோ? 5/8/17. பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம் ருபீஸ் 20,000. ஓகேவா? பில்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட? இசட் அப்படின்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னது? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு இசட் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவ் பண்ணும்போது இஜெட்டோட கை விட்டு வெளியில போயிடும் இல்லையா? அதனால அவங்க கிரெடிட்ல வந்துட்டாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு இசட் அக்கௌண்ட் ருபீஸ் 20,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டேட் எவ்வளோ? 8/8/17. என்ன என்ட்ரி? பில் ரிசீவ். அப்ப என்னது? பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ? பில் எவ்வளோ ட்ரான் பண்ணிருக்காங்க? ருபீஸ் 20,000. ஓகேவா? இந்த சம்ல பில் ரிசீவ்டு ஃப்ரம் இசட் இஸ் டிஸ்கவுண்டட் வித். ஒரு பில்லை கொடுக்கும்போது டிஸ்கவுண்டோட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி எவ்வளோ பில் ரிசீவபிள்? ருபீஸ் 20,000. இங்க எவ்வளோ பேங்க்ல இருக்கு? ருபீஸ் 19,000. அப்போ 20ல 19 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 1000. அதுதான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குட்ஸ் சோல்ட் டு எம் ஆன் கிரெடிட் ருபீஸ் 12,000. குட்ஸ் வந்து எம்கிட்ட சோல்ட் பண்ணும்போது எம்முக்கு உள்ள வருது, சேல்ஸ் வந்து வெளியில போகுது. அப்போ எம்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் ருபீஸ் 12,000. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் 12 செக்ஷன்லாம் போகலாம். ஓகேவா? போகலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12/8/17. இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன் இந்த இடத்துல வந்து பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட்ல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன் வந்து பர்ச்சேசஸ் கிரெடிட்ல வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு ஷார்ட்ஸ்லயுமே நான் போட்டிருக்கேன். அதே ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்பயே நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலி கொஸ்டின் என்ன? குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஸ் ஃப்ரீ சாம்பிள் ஃபார் ருபீஸ் 2,000. ஆக்சுவலி எப்பெல்லாம் பர்ச்சேசஸ் வந்து சேல்ஸ்ல வரும் அப்படின்னா when goods are returned to suppliers. ஓகேவா? when goods are returned to suppliers. ஒரு goods வந்து suppliers கிட்ட ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா purchases கண்டிப்பா கிரெடிட் சைட்ல வரும். ஓகேவா? இல்ல யாருக்காச்சும் நான் டொனேட் பண்றேன் அப்படின்னா என்ன வரும்? பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 14th செமக்கு நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்திருந்தேன் இல்லையா, அந்த சேரிட்டி பத்தி. அது என்ன பண்ணிருக்காங்க? டொனேட் பண்ணிருக்காங்க.
அப்போ அந்த இடத்துல என்ன வரும், சேரிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வரும். ஏன், டொனேட் பண்ணனால. ஓகேவா, டொனேட் பண்ணால் பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஓகே, அண்ட் டேக்கன் பை த ஓனர் ஆர் இட் இஸ் டெஸ்ட்ராய்ட். ஓனர் எடுத்துக்கிட்டாலோ அந்த குட்ஸ் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆனாலோ பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட்ல வரும். முக்கியமாக ஃப்ரீ சாம்பிள்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ஓகே, ஃப்ரீ சாம்பிள்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டொனேஷன், இதுதான் வந்து உங்கள் புக்கில் இருக்கிற சம்ஸில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மெயினாக பர்ச்சேசஸ் இதில். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ட், என்னோட மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால நான் இந்த மெத்தடில் எழுதி போட்டு உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேவா, டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 12. ஓகேவா, 12 டேட் போட்டிருக்கேன்னா, குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஸ் ஃப்ரீ சாம்பிள். ஃப்ரீ சாம்பிள்னு வந்தால் பர்ச்சேஸ் எந்த சைடில் வந்துடணும், கிரெடிட் சைடில் வந்துடும். ஓகேவா, ஸோ குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறனால சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ருபீஸ் 2000. ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். அப்போ என்ன, அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், அதாவது இட் இஸ் கிரெடிட்டட். பர்ச்சேஸ் கிரெடிட்டட்ல வந்துச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் டொனேட்டட் ஆர் டேக்கன் பை ஓனர் அப்படின்னு வந்துச்சுன்னா எதில் வரும், பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா, அப்போ என்ன, அக்கௌண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ருபீஸ் 5000. அடுத்து பாருங்க, எம் பிகம் இன்சால்வென்ட் எனி ஒன்லி 0.80 per received in full settlement. ஓகேவா, ஆக்சுவலி எம்மோட அக்கௌண்ட் எவ்வளோ, இதுக்கு முன்னாடி என்ட்ரியில் பாருங்களேன், எம்மோட அக்கௌண்ட் வந்து ருபீஸ் 12,000. ஓகேவா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கேஷ் வந்து 0.80 கொடுத்துருக்காங்க. அப்போது 12,000 இன்டூ 0.80 அப்படின்னா நமக்கு கேஷ் கிடைச்சிரும் 9,600. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 12,000 9,600 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு பேட் டெப்ஸ் கிடச்சிரும் 2,400. அப்போ இதுக்கு என்ன என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 9,600, பேட் டெப்ஸ் 2,400 டு எம் அக்கௌண்ட் ருபீஸ் 12,000. ஓகேவா, இந்த 3 என்ட்ரியுமே உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக பர்ச்சேசஸ் ஏன் கிரெடிட்டில் வந்துச்சு அப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது வந்து ஒரு வாட்டி நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா கான்செப்ட் புரியும். ஓகேவா, லாஸ்ட் என்ட்ரி ரொம்பவே ஈஸியான என்ட்ரி. பில் ஆஃப் இஸ் அட் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் இஸ் டிஸ்ஹானர்ட் ருபீஸ் 20,000. இந்த என்ட்ரி வந்து நீங்களே போட்டுடலாம் இல்லையா, இவ்வளோ நாள் நம்ம ரிப்பீட்டடாக வந்த கொஷின் தான் அது. ஓகே, அதை நீங்களே போட்டுடலாம், அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சார். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.